ஹாய் மக்களே, மாலை வணக்கம். சமீபத்தில் நம்ம தமிழக முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் வெற்றி தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்னு ஒன்று நடந்தது. அது என்னன்னு பார்த்தோம்னா, அண்ணன் விஜய் அவருடைய ஆட்சியில் 100 நாட்களில் நாங்கள் 1,00,000 கோடி இன்வெஸ்டர்ஸை தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு மீட் தான் அது. சரி, 100 நாட்களில் 1,00,000 கோடி 1,00,000 crores இன்வெஸ்ட்மெண்ட் என்பது சாத்தியமா அப்படிங்கிற கேள்விதான் இதில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பரபரப்பு எல்லாமும் சாதாரண பாமரன்னு கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஆனால் டிவிகே தரப்புலேருந்து தொடர்ந்து பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அண்ணன் விஜய் வந்தார், 100 நாளில் நாங்கள் 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கொண்டு வந்துட்டு பார்த்தீங்களோ அப்படின்ட்டு. சரி, அந்த கேள்வி தான், 100 நாட்களே 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு மாநிலம் 100 நாளில் 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்களை கொண்டு வர முடியும்னா, இந்தியாவுக்கு அனைத்து மாநிலங்களும் சேர்ந்தால் இந்தியாவோட ஜிடிபி உலகிலேயே பெரிய ஜிடிபியாக இவங்க சொல்கிற மாதிரி ஒரே மாதத்தில் நாம் தான் இந்தியாவில் உலகத்திலேயே நம்பர் 1 ஜிடிபியாக மாறிடும். ஸோ அது ஒரு வெற்று விதண்டாவாதம், பொய் பரப்பு. அதுதான் அவர் பொய் பரப்புரைன்னு தான் நம்ம அதை சொல்லணும். அது ஏன் அப்படி அது என்ன நீங்கள் பொய் பரப்புரைன்னு சொல்கிறீங்க, நாங்கள் அப்படி சொல்கிறதெல்லாம் பொய்யா அப்படின்னா கண்டிப்பாக. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சில விஷயங்களை சொல்கிறேன். ஒரு மாநிலம் 3 மாதத்தில் 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மத்திய அரசு இருக்கு இல்லையா, 2025-26 மத்திய அரசு உலகளவில் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிற ஒட்டுமொத்த முதலீடு எவ்வளோன்னா 6,00,000 கோடி தான், 6,00,000 crores. எப்படி 6,00,000 கோடி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, கழிந்த 3 மாதங்களில் மத்திய அரசு நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களே அறிவிக்கிறாங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா 65,000 கோடி கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு, இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் சேர்த்து. அப்படி இருக்கிற நிலைமையில் ஒரு மாநிலம் 100 நாட்களில் 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர முடியுமான்னா சாத்தியமே இல்லாத விஷயம். தாவக்காவுடைய அவருடைய ரசிகர்களால், இந்த தொண்டர்களாக அறியப்படுகிற ரசிகர்களால் திட்டமிட்டு இந்த செய்தி ஒரு ரீல்ஸ் ஆட்சி தான் நடக்குது, ரீல்ஸாக பரப்பப்படுது. சரி, இவங்க சொல்கிறாங்க இல்லையா, பல கம்பெனிகளை சொல்கிறாங்க, இந்த கம்பெனி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, அந்த கம்பெனி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்குலாம் மார்க்கெட்டு கொடுக்குறாங்க இல்லையா. அதில் எந்த அளவு உண்மை இருக்குது அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதாவது நம்முடைய அண்ணன் விஜய் அவர்களுடைய டிவிகே அரசு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அந்த பட்டியல் வெளியிடுறாங்க, இந்த கம்பெனிலாம் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம், அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா அதில் ரெனால்ட் கம்பெனி, ஃப்ரான்ஸ் தான் அதனுடைய சோல் ஓனர். ஃப்ரான்ஸை சேர்ந்த அந்த ரெனால்ட் கம்பெனி ஜப்பானை சேர்ந்த நிசான் கம்பெனியோட 40% ஷேர்ஸை முன்னாடியே வாங்கிட்டாங்க. ஸோ அதையும் சேர்த்து அவங்க ரெனால்ட் நிசான் ஆட்டோமேட்டிவ் இந்தியான்னு சொல்லிட்டு இந்தியாவில் அவர்கள் கால் பதித்த வருடம் 2008. 2008ஆம் வருடம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க. சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்கள அழைச்சி யார், நம்முடைய அந்த டிவிக்கே போல நம்ம அந்த உருட்டுகின்ற வேலையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 2008 தமிழக முதல்வராக இருந்தவர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள். ஸோ அப்படி பார்க்கும்போதும் டிஎம்கேடைய ஆட்சியில் தான் ரெனால்ட் நம்ம தமிழ்நாட்டில் உரக்கிடம் இருக்கு இல்லையா, உரக்கிடத்தில் கால் பதிக்கிறாங்க. 600 ஏக்கர் லேண்ட் ஒதுக்கப்படுது. 2008 வராங்க. 2013 கம்பெனி பில்ட்லாம் பண்ணி முடிச்சு 2013 ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. 2015 5,00,000 யூனிட் கார்கள் உற்பத்தி பண்ணிடுறாங்க. இன்னும் சொன்னோம்னா 2015 ரெனால்ட் இருக்கு இல்லையா, ரெனால்ட்டை தூக்கி நிறுத்திய மிட் சைஸ் ஹேட்ச்பேக்கான கிவிட் நம்ம உரக்குடம் ஃபேக்ட்ரியில் தான் தயாரித்தாங்க. அப்போது எவ்வளோ பெரிய ஒரு பொய்யை, முழு பூசாணிக்கையை சோத்துல மறைப்புன்னு சொல்லுவாங்கல்ல, இவர்கள் ஒரு முழு யானையை சோத்துக்குள்ளே மறைக்க பார்க்குறாங்க.
ரெனால்டே வந்து நாங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. 2008 உள்ள வந்த அந்த ரெனால்ட்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 7000 தொழிலாளர்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ரெனால்ட்டை தமிழகத்துக்கு கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள். சரி, இது ஒன்று. இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு கம்பெனியை சொல்கிறாங்க, டைம்லர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு. இந்த கம்பெனி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இதில் சொல்லணும்னா, மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் கம்பெனி தான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய லக்ஸுரி வெஹிக்கிள் மெர்சிடிஸ் கார்லாம் இருக்குல்ல, மை பேக் இந்த மாதிரி மெர்சிடிஸில் ஈஸி சீரிஸ் காருங்களாம் இருக்கு இல்லையா, லக்ஸுரி கார். அந்த கார்களுக்குன்னு தனியாட்டு மெர்சிடிஸ் பென்ஸ்ன்னு தனியாக அதை பிரிச்சுட்டு அந்த ஃபேக்ட்ரி புனேயில் இருக்குது. இந்தியாவில் புனேயில் இருக்குது, மகாராஷ்டிராவுடைய புனேயில் இருக்குது. ஹெவி வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, இண்டஸ்ட்ரி வெஹிக்கிள்ஸ், ஹெவி ட்ரக்ஸ், அதுக்காக தனியான கம்பெனியாக இதை பிரிக்கிறாங்க, இந்த டைம்லர் இந்தியா பிரைவேட் லிமிடெட். சரி, இந்த டைம்லர் எப்போ இந்தியாவில் கால் வைக்குது, தமிழ்நாட்டில் எப்போ வந்து கால் பதிக்கிறாங்கன்னா 2022 வருடம். சரி, 2022 வருடம் ஆட்சியில் இருந்து யார், இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கு. அன்றைய இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், தொழில்துறை அமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் தான் அந்த கம்பெனியை தமிழகத்துக்கு அழைச்சிட்டு வர்றார். மன்னார்குடியிலிருந்து வந்து தமிழக சட்டசபைக்கு வந்த அண்ணன் ஐயா டிஆர் போலவுடைய மகனான டிஆர்பி ராஜா, அவர் தான் தொழில்துறை அமைச்சர் இருந்தார் கடந்த கழக ஆட்சியில். அந்த கம்பெனி உள்ளே வராங்க. அவங்களுக்கு ஒரு 400 ஏக்கர் ஆஃப் லேண்ட்ஸ் ஒதுக்கப்பட்டு ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஆல்மோஸ்ட் 15 டன், 15 டன்லேருந்து 55 டன் வரையான ஹெவி இண்டஸ்ட்ரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 8 கிலோமீட்டர் ஆஃப் டெஸ்ட் ட்ராக்லாம் வச்சு ஃபென்டாஸ்டிக்காக அதே உரக்கூடத்தில் தான் அது ஒர்க் ஆகுது. சரி, இந்த கம்பெனியில் ஏற்கனவே இருக்குது. இதனுடைய டெவலப்மெண்ட் இருக்குல்ல, ஃபர்தர் இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக்கி கொண்டே போவாங்க. அந்த பேச்சுவார்த்தையால் நடந்தது அனைத்துமே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான். இவங்க இப்படி அறிவிக்கிறாங்க தெரியுமா, அந்த 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அறிவித்த உடனேயே நமது கலைந்த ஆட்சியினுடைய தொழில்துறை அமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜாவுக்கு சொல்கிறாங்க, இவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா அந்த 1,00,000 கோடின்னு, இதனுடைய 75% 75,000 crores இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நாங்கள் பேசி ஃபைனல் பண்ணி வச்சுருந்தது. போட்டு நாங்கள் சைன் பண்ண வேண்டியதை எல்லாமே அவர்கள் உள்ளே கொண்டு வந்ததாக பெரிய ஒரு பொய்யை சொல்கிறாங்க அப்படின்ட்டு. எல்லாரையும் கூப்பிட்டு சும்மா வாங்கய்யா, சும்மா ஒரு சைன் மட்டும் போடுங்க, எம்ஐயூ தானே, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், நீ ஒரு கையெழுத்து போடு, நான் ஒரு கையெழுத்து போடுறேன், சும்மா சொல்லி விடுவோம், நீ இன்வெஸ்ட் பண்ணலாம் போய் யார் கேட்க போகிறான்னு ஒரு திட்டமிட்ட ஒரு பொய் பரப்புரையை இந்த தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்திருக்கிறாங்க. இதை சுற்றி வளைச்சு பார்க்கும்போது சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் உண்டு, மறைந்த அம்மையார் சாவித்ரி இல்லை சரோஜா தேவி அவர்களுடைய டைலாக். ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இதில் கேட்பாங்க, என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா, அத்தனையும் பொய்யா கோபால் அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷனில் கேட்பாங்க. யார், நம்ம சரோஜா தேவி அவர்கள். இந்த டிவிக்கை பார்த்து அப்படிதான் கேட்க தோணுது. 1,00,000 கோடி அத்தனையும் பொய்யா கோபால், இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா?